வேலைக்கான முதல் படி குவி, ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். சிவி சக்கரவர்த்தியும் வருணும் பழனியில் நடக்கிற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆமாண்ணே, அவங்க அங்க வெற்றிவேல் முருகன் போடுற கோஷம் எனக்கு இங்க வரை கேட்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேராலையும் இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்னைக்கான ஷோவுக்கு வர முடியல. அதனால அவர்களுக்கு பதில் இவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் பிரேம், நான் வந்து ஸ்ரீராம். ஆமா, இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான இடம். ஏன்னா அந்த இம்பர்ஃபெக்ட்ஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்குறப்போ நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். சிபி இதுக்கு வருத்தப்படுவார்னு நினைக்கிறேன். இப்போ நான் இங்கே வேலைக்கு சேர்ந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்படி ஒரு பழம்பெருமை மிக்க ஒரு ஷோவில் வந்து கலந்துக்கிட்டதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எஸ், அப்படி உள்ள போயிடலாமா ஷோக்குள்ள? எஸ், ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில தமிழக அறநிலைத்துறை சார்பாக அனைத்துலக முருகன் மாநாடு நடைபெறுகிறது. அதற்கான தொடக்க விழா இன்னைக்கு நடந்துச்சு. சென்னையிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து காணொலி காட்சி மூலமாக அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தொடங்கி வச்சிருக்கிறாரு. பல்வேறு சிறப்பு விஷயங்கள் வந்து அந்த மாநாட்டில் ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக வெளிநாட்டிலிருந்து பல பக்தர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. ரெண்டே நாள் நடக்கிற நிகழ்ச்சியில 1 லட்சம் பேர்கிட்ட வரைக்கும் கலந்துக்க போறதா சொல்றாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா நடத்துறாங்க. ஆமா, இன்னும் அந்த மாநாட்டுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய அரங்கம் வந்து செட்டு போடப்பட்டிருக்கு. அதுல வந்து அறுபடை முருகன் இருக்க, அறுபடை கோயில்கள் இருக்கக்கூடிய முருகனுடைய சிலைகள் அங்க வைக்கப்பட்டிருக்கு. 3D திரையரங்கம் வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஆர் கிளாஸ்லாம் போட்டுட்டு முருகனுடைய அந்த கதைக்களத்துக்கே அழைத்து செல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நேற்று கூட அப்படின்னு வந்து அமைச்சர்கள்லாம் கூட பரவச நிலைக்கு போனதை வந்து பார்த்தோம். ஆமா, நேற்று கூட அமைச்சர் சக்கரபாணி அதுக்கப்புறம் சேகர் பாபுலாம் அந்த விஆர் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கண்ணாடியை போட்டுக்கிட்டு முருகனை பார்த்துட்டு இருக்கப்போ திடீர்னு அந்த காட்சிக்குள்ள என்ன வந்துச்சுன்னு தெரியல. முருகன் ரொம்ப க்ளோஸ்அப்பா வந்தாரா என்னன்னு தெரியல. அமைச்சர் வந்துகிட்டு கையெடுத்து கும்புற காட்சியெல்லாம், ஆமா, கையெடுத்து கும்புற காட்சியெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மெனு சாப்பாடெல்லாம் அட்டகாசமாட்டு இருக்குது. அடப்பிரதானம் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பனங்கருப்பட்டி, அல்வா, இந்த மாதிரி ஏகப்பட்ட மெனுகள்லாம் பார்த்தாலே பஞ்சாமிரதம் பழனினா பிரசாதம். அந்த 1 லட்சம் பேருக்குமே பிரசாதமா பஞ்சாமிரதம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க. ஆமா, இந்த மாதிரி இவ்வளவு சிறப்பா இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பேசினது இன்னைக்கு அதோட சிறப்பா இருந்துச்சு போல. நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. என்ன அப்படின்னா வந்து முக்கியமா ஒரு விஷயத்த பின் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு. இது பக்தர்கள் உட்பட எல்லாரும் விரும்புற நல்லாச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அது போக முருகரை ஃபர்ஸ்ட் குளிர் வச்சாச்சு. அடுத்து பார்த்தா வந்து அடுத்து சேகர் பாபு பத்தி இன்னும் அதிகமா பேசியிருந்தாரு. அவரை பத்தி சொல்லும் போது அறநிலையத்துறை கையில கொடுத்து கோயில போய் பாத்துக்கோங்கன்னு கொடுத்தோம். அவர் இப்ப கோயிலே குடியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. முதலமைச்சரோட அந்த ஸ்பீச்சுமே ரொம்ப முக்கியமானதா இன்னைக்கு பார்க்கப்பட்டுச்சு. இந்த சைடு ஒரு கோல், அந்த சைடு ஒரு கோல் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு நகர்த்திட்டு போயிட்டு இருந்தாரு. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து அந்த நிகழ்ச்சியில ஒரு ஆன்மீக பாடல் பாடக்கூடிய ஒரு சூழல் வரும்போது முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சியில கலந்துகிட்டு இருந்தாலுமே எந்திரிச்சு நின்று இது பண்றதுல அந்த பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் உட்கார்ந்த காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்படி இந்த 2 நாள் முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கிறது வந்து பழனியில் ஆரம்பிச்சு விமர்சையா நடந்துகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பாத்தீங்கன்னா பெண் காவலர்களுக்கு சில முக்கியமான சலுகைகள் அறிவிப்புகளாட்டு வெளியிட்டிருக்கிறாரு. முக்கியமா ஒரு விழா நடக்குது, அதாவது குடியரசுத் தலைவர், ஆளுநர் விருதுகள், அதுக்கப்புறமா முதலமைச்சர் விருதுகள்லாம் அந்த காவல்துறையில சிறப்பாக பணியாற்றுறவங்களுக்கு வருடம் கொடுப்பாங்க இல்லையா, அது தொடர்பான அந்த விருதுகள் வழங்கும் விழாவில் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடுறாரு. இப்போ குறிப்பா பெண் காவலர்களுக்கு வந்து மகப்பேறு விடுப்பாக ஓராண்டு காலம் வழங்கப்பட்டு இருக்குது. கூடவே அந்த ஓராண்டு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தை வளர்ப்புல வந்து பெண் காவலர்கள் வந்து நிறைய சேலஞ்சஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்க. இது தொடர்பாக நிறைய கோரிக்கைகள் எங்களுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பரிசீலிச்சு இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பேர்காலம் முடிஞ்ச அந்த 1 வருட விடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமாக அடுத்து வரக்கூடிய 3 ஆண்டுகள் இருக்கு இல்லையா, இந்த 3 ஆண்டுகளுமே வந்து அவங்க விரும்பக்கூடிய, அதாவது அவங்களுடைய சொந்த ஊர் மாவட்டம், ஒன்று அவங்களுடைய கணவர் மாவட்டமா இருக்கலாம், இல்லாட்டி அவங்களுடைய பெற்றோர்களுடைய மாவட்டமா இருக்கலாம், அங்க வந்து அவங்க 3 ஆண்டுகள் வந்து பணி செய்யலாம் அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. இதுல வந்து நிறைய வரவேற்பும் இந்த திட்டத்துக்கு கிடைச்சிருக்கு. காவலர் பணி அப்படிங்கிறதே ரொம்ப அழுத்தமான பணியா தான் இருக்கு. அதுலயும் பெண் காவலர்கள் சந்திக்கிற சிரமங்கள் அப்படிங்கிறது வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சிரமங்கள் எல்லாம் வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு சலுகை அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம், அவங்களுக்கான ஒரு உரிமை கூட அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அந்த பள்ளியில் நடந்த பாலியல் வன்கொடுமை பற்றி தொடர்ச்சியா நம்மளுடைய ஷோல பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வழக்குல கைதான முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய அந்த போலி என்சிசி மாஸ்டர் சிவராமன் வந்து போலீஸ் விசாரணையில இருக்கும் போதே, அதாவது கைதுக்கு கொஞ்சம் முன்னாடி அவர் எலிபேஸ்ட் சாப்பிட்டதாகவும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் அவர் வந்து சிகிச்சை
பலனின்றி உயிரிழந்து விட்டதாக சொல்லப்பட்டது. கிட்டத்தட்ட அந்த நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து அவருடைய தந்தையும் வந்து அதிகமான மது போதையின் காரணமாக சாலையில் விழுந்து உயிரிழந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்பட்டுச்சு. இந்த 2 மரணங்களும் அடுத்தடுத்து நிகழ்ந்தது பல்வேறு சந்தேகங்களை கிளப்பிச்சு. நேற்று பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையுமே வந்து சந்தேகம் கிளப்பியிருந்தார். இந்த நிலைமையில சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் வந்து சந்தேகத்தை கிளப்பியிருக்காரு. எங்க அவர் வந்து உயிரோடு இருந்து வேறு யார் பேரையாவது விசாரணையில் சொல்லிடுவாரோ, அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மரணம் நிகழ்ந்து விட்டதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த கேஸை விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அதையும் சேர்த்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. மற்ற கட்சியை சேர்ந்தவங்க இப்படி பேசுறாங்க. வந்து இந்த இவரை பார்த்தோம்னா, சிவராமனை பார்த்தோம்னா, அவர் வந்து நாம் தமிழர் கட்சியில நிர்வாகியா இருந்தவர். இந்த வழக்கு வருது, இந்த மாதிரி புகார் வருது அப்படின்னு தான் அவர் வந்து அந்த பதவியில இருந்தே நீக்குறாங்க. ஆனா இப்ப சீமான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல வந்து சிவராமன் விஷயத்துல எனக்கு எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா வந்து ஏற்கனவே அவர் வந்து எனக்கு வந்து தற்கொலை பண்ண போறேன்னு கடிதம் எழுதி வச்சிருந்தாரு, அனுப்பியிருந்தாரு. ரொம்ப வருத்தப்பட்டு தற்கொலை பண்ண போறேன்னு எழுதியிருந்தாரு. அதனால அவர் வந்து அந்த குற்ற உணர்ச்சியில தான் வந்து அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு தவிர அதுல வேற எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்ல இருந்து கூட வந்து இந்த சந்தேகம் பத்தி விசாரிக்கணுங்கிற மாதிரியான கோரிக்கைகள்லாம் எழுந்திருக்கக்கூடிய நிலைமையில எதிர்கட்சியா இருக்கக்கூடிய இல்ல எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய சீமான் வந்துகிட்டு எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காரு. இதுவும் போக இன்னொரு பாயிண்டையும் போட்டிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த அவர் மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சோடனே நாங்க போலீஸுக்கு புகார் சொன்னதே நாங்க தான் சொன்னோம், நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தான் சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓகே. ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை விட்டிருந்தாரு. அவர் வந்து அந்த அறிக்கையில் வந்து மிக முக்கியமான சில விஷயங்களை சொல்கிறாரு. குறிப்பாக ஆன்லைன் அப்யூஸ் பற்றி பேசுகிறாரு. அதுவும் அரசியல் கட்சிகள்லேருந்து வரக்கூடிய ஆன்லைன் அப்யூஸ் பற்றி அவர் பேசுகிறாரு. நான் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இங்கே பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன் மிக முக்கியமான மாவட்டத்தில். என்னுடைய மனைவியும் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவங்களும் ஒரு முக்கியமான மாவட்டத்தில் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. ஐபிஎஸ் அதிகாரியாக நான் ஆகணும், இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி நான் ஆகணும்னு நினச்சதே மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் நினச்சி இந்த பணிக்கு வந்து அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கோம். இந்த வேலையை செய்கிறப்போ எங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்த ஆதரவும் ஒரு தரப்புகிட்ட இருந்து எதிர்ப்பும் வரும் அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பட் இருந்தாலும் ஒரு தகப்பனா ஒரு கணவனா நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்காக எங்களுடைய குடும்பம் மொத்தமையும் நாங்கள் வந்து பாதிக்கப்படுறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளரையும் குற்றம் சாட்டுறாரு, ஒரு 4 பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளையும் குற்றம் சாட்டுறாரு. ஒரு சில பல்வேறு ஐடிகள்ல இருந்து ஆன்லைன் அபியூசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவதூறான கருத்துக்கள் தொடர்ந்து பரப்பப்படுது. எங்கள் குடும்பம் பற்றி, நாங்கள் செய்கிற விஷயத்துக்கு எங்களுடைய குடும்பம் வந்து என்ன பாவம் பண்ணிச்சுது, ஏன் வந்து இந்த அளவுக்கு மோசமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவர் வேதனையை பகிர்றாரு. அதே மாதிரி இவங்க யாரையுமே வந்து நான் வந்து சும்மா விட போகிறதில்ல, சட்டத்தின் பால் இவங்களை வந்து எல்லாரையுமே நான் நீதிமன்றத்துக்கு ஏற்றுவேன், நான் வந்து அவங்களுக்கான தண்டனைகளை பெற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எனக்கு நடந்ததுனால மட்டும் நான் இதை சொல்லலை, ஒட்டுமொத்தமாகவே இது யாருக்கு நடந்திருந்தாலுமே இது தப்பு தான். ஸோ நீங்களும் உங்களுக்கு எதிராக ஏதாவது ஆன்லைன் அபியூசஸ் நடக்குதுன்னா அது தொடர்பான கம்ப்ளைண்ட்டுகளை பதிவு பண்ணுறதுக்கு நீங்கள் தயங்க வேண்டாங்கிறதையும் அவர் வந்து அந்த அறிக்கையில் தெளிவாக சொல்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து நான் வந்து இந்த ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் இருந்து நான் விலகி இருக்கணும்னு நானும் என் குடும்பத்தில் இருக்கவங்களும் முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நாங்கள் பயந்து விலகிட்டோம் அப்படின்லாம் இல்லை. எங்களுடைய பணியின் பொருட்டு எங்களுக்கு வேலை இருக்குது, நாங்கள் அந்த வேலையை பார்க்க போகிறோம், அதில் நாங்கள் கவனம் செலுத்த போகிறோம், அதனால நாங்கள் விலகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக இந்த அறிக்கையில் ஒரு 51 ஐடிகளையும் அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஐடிகள் மேலெல்லாம் வந்து ஆன்லைன் அபியூசஸ் பரப்புனவங்களுடைய ஐடி இவங்க எல்லாரையுமே வந்து நான் வழக்கு தொடர்றேன். இவங்களை பற்றி விசாரிக்கும் போது எல்லாமே அந்த குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தொடர்பாகவும் இருக்குது. சில அயல்நாட்டு ஐடிகள் இருந்தாலுமே வந்து அவங்களும் இந்த தொடர்பானவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இவங்க யாரையும் விட மாட்டேன், எல்லாரையும் நீதியின் பால் ஏற்றுவேன் அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். குறிப்பிட்டு எந்த கட்சியும் குறிப்பிடல, ஆனால் அவர் குறிப்பிட்ட அந்த ஆன்லைன் அபியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா வந்து பல பேர் அதனால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க, அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்துல இவர்கிட்ட இருந்து அந்த அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா வந்து பார்க்கப்படுது. நிச்சயமா வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா வந்து நாடாளுமன்றத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கடுமையான எதிர்ப்பின் காரணமாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்குடைய ஆய்வுக்காக அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 31 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் அவங்களுடைய தலைமையில் அந்த குழு வந்து அந்த மசோதா குறித்த ஆய்வு கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வானும் சரி, அதுக்கப்புறமாட்டு சந்திரபாபு நாயுடும் சரி, இந்த திட்டத்துக்கு எதிராக
ஏற்கனவே பல்வேறு கேள்விகளை வந்து எழுப்பியிருந்தாங்க. ஆனால் அப்போது பீகார் வந்து இந்த திட்டத்தை வந்து, அதாவது நிதிஷ்குமார், பீகாரில் ஆட்சி செய்யக்கூடிய நிதிஷ்குமார், அவருமே பாஜகவோட கூட்டணியில் தான் இருக்கிறாரு, அவங்க வந்து இந்த திட்டத்தை ஆதரிச்சிருந்தாங்க, பெரிய அளவில் கண்டனம் தெரிவிக்கல. ஆனால் சமீபமாக இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த திட்டத்தில் வந்து எங்களுக்கு சில எதிர்கருத்துக்கள் இருக்குது, எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதற்கான எதிர்ப்புகளை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட சிராக் பாஸ்வான், சந்திரபாபு நாயுடுவை தொடர்ந்து பாஜக, அதாவது இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருமே வந்து இந்த வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கான எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முக்கியமான ஒரு காரணமும் சொல்கிறாங்க, பீகாரில் அடுத்த ஆண்டு தேர்தல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பீகாரில் கிட்டத்தட்ட 18% வாக்குகள் வந்துட்டு இஸ்லாமிய சமூக மக்கள் இருக்கிறாங்க. மட்டும் இல்லாம பார்த்தோன்னா பீகாரோட அந்த சிறுபான்மைத்துறை அமைச்சருமே வந்து இதை பத்தி பேசியிருக்காரு. ஒரு சில அமைச்சர்கள் வந்து இதை பத்தி எதிர்ப்பு தெரிவிக்க சொல்லி அழுத்தம் கொடுத்திருக்காங்க. அவர் நிதிஷை வந்து நிதிஷ்குமாரை சந்திச்சு மக்களுக்கு இதெல்லாம் பயங்கரமான அதிருப்தி இருக்குங்கிறத அவர் தெரியப்படுத்தி அதன் மூலமா இந்த விஷயம் நடந்திருக்கு. அடுத்தா பார்த்தோன்னா காங்கிரஸ் தலைமை கிட்ட இருந்து ஒரு வலுவான எதிர்ப்பு வந்திருக்கு பிரதமர் மோடிக்கு. மல்லிகார்ஜுன கார்கே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தையே வந்து நாசமாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி மோடி எதிராக பயங்கரமா வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா 2005 ஆகஸ்ட் மாசத்துலதான் அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி வாய்ப்பு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சபடி. இப்போ அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு ஒதுக்குற நிதியை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அதுல வந்து இப்போ வந்து ஒரு 13 கோடி மக்கள் வந்து இப்போவே பயன்பட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தோன்னா நீங்க ஆதார் கார்டை கொடுங்க, அங்க போய் அதை கனெக்ட் பண்ணுங்க, இதை கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 7 கோடி பேரை வந்து நீங்க வந்து இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில இருந்தே வந்து வெளியேற்றிட்டீங்க. இது வந்து ஏழை மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டமா இருந்துச்சு. ஆனா அதுக்கு ஒதுக்குற நிதியில போய் கை வைக்கிறீங்க. இப்போ வந்து நம்ம உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டோம்னா 2014 ஒதுக்கப்பட்ட நிதி, அவங்களுக்கு அந்த ஊதியமா ஒதுக்குவாங்க இல்லையா, அதுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா வெறும் 4% தான் அந்த ஊதியத்துல வந்து அதிகரிச்சிருக்கிறான். இதையெல்லாம் மென்ஷன் பண்ணி வந்து மோடிக்கு எதிராக வலுவா மல்லிகார்ஜுன கார்கே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. சோ நீங்க எப்படி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோடி இன்னொரு பக்கம் வந்து கோல் போட்டிருக்கிறாரு. என்ன பண்ணிருக்கிறாருன்னா, மத்திய பிரதேசத்துல வந்து ஒரு கூட்டம், அந்த நலத்திட்டங்கள் தொடங்குறது, அந்த அரசு திட்டங்கள் தொடங்குற மாதிரியான ஒரு கூட்டம். அதுல வந்து பேசுறப்ப பார்த்தோன்னா காங்கிரஸ் தான் கிராமப்புற மக்களுக்கு வந்து ஒண்ணுமே பண்ணல, மகாத்மா காந்தி கிராமத்தை பத்தி வந்து அவ்வளவு பேசுறாரு, ஆனா இவங்க பார்த்தோன்னா மகாத்மா காந்தியோட கொள்கைகளுக்கு எதிராகவே வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. கிராமங்களுக்கு வந்து சாலை வசதி செஞ்சு கொடுக்கல, மருத்துவ வசதிகள் செஞ்சு கொடுக்கல, எதுவுமே செய்யல, நாங்க வந்து எல்லாமே வந்து பண்ணோம், இவங்க மகாத்மா காந்திக்கே துரோகம் பண்றாங்க, அவரோட வார்த்தைகளையே இவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. ஈக்குவல் ஒண்ணுக்கு சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்துட்டு மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சுரேஷ் கோபி இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ஒரு விஷயத்த, அதாவது ஃபிலிம் சாம்பர்ஸ்ல நடந்த ஒரு கேரளா ஃபிலிம் சாம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்புல சார்பாக நடந்த ஒரு விழாவில் வந்து பங்கேற்று பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து இந்த அமைச்சர் பதவியை விட எனக்கு சினிமா தான் முக்கியம் அப்படிங்கிறத வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. குறியா இருக்கிறாரு. ஏற்கனவே அவர் பதவியேற்பு, அவர் அமைச்சராக அறிவிக்கப்பட்ட உடனே இல்லை எனக்கு வேண்டான்னு எழுதி கொடுத்ததால ஒரு தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் இல்ல ஊடகங்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னாரு. பணி இருக்கு, சினிமா பணி இருக்கு, அதனால மக்கள் பணி விலகிறதுக்கும் தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது தொடர்பாக அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஒட்டக்கொம்பன்கிற படத்துல வந்து நவம்பர் மாதம் வந்து கலந்துக்க வேண்டியது இருக்கு, இது தொடர்பாக வந்து நான் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து ஒரு படத்துல நடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அமித்ஷா வந்து அந்த கோரிக்கை மனு வந்து தூக்கி வீசிட்டாரு. நீங்க எத்தனை படத்துல நடிக்கிறதா இருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. நான் வந்து 22 படத்துல நடிக்க இருக்கிறதா சொல்லியிருக்கேன். ஆமா, அதனால கண்டிப்பா நான் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு போல இருக்கு. அமித்ஷா வந்து அதுக்கு எதுவுமே பதில் சொல்லல போல, அவர் வந்து அதிருப்தியை தான் வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து சினிமா தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால அங்கிருந்து பதில் வருதோ வரலையோ நான் வந்து ஒட்டக்கொம்பன் ஷூட்டிங்க்கு வந்து நான் போயிடுவேன், ஒருவேளை இதுக்காக நீங்க வந்து உங்களுடைய அமைச்சர் பதவியை வந்து நீங்க ராஜினாமா பண்ணணுங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். நான் அமைச்சரா இருக்கும்போது ஷூட்டிங்கு போகும்போது எனக்கு 4 காவலர்கள் வருவாங்க, அதுக்கான செலவு எல்லாத்தையுமே ப்ரொடியூசர்ஸ் பார்த்துப்பாங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போய் அவர் பிளானிங் வரைக்கும் போயிட்டாரு. அவரு மந்திரி சீட் முக்கியமா, கால் சீட் முக்கியமான, கால் சீட் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு இருக்கிறாரு அவரு. செபி வந்து அம்பானி நிறுவனத்துக்கு மேல நடவடிக்கை எடுத்திருக்கு. கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். அனில் அம்பானி அப்படிங்கிறது தான் இதுல பதில். அனில் அம்பானி வந்து அவருடைய ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்துல இருக்கக்கூடிய நிதிகளை வந்து வேறு சில நிறுவனங்களுக்கு மாற்றி, அதாவது வரைமுறை இல்லாம சட்டத்துக்கு புறம்பாக அவர் வந்து அந்த நிதியை மாற்றுறது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கதாகவும், அதனால அனில் அம்பானியுடைய நிறுவனத்துக்கு வந்து பங்குச்சந்தை வர்த்தகத்துல ஈடுபடுறதுக்கு 5 ஆண்டுகள் வந்து செபி தடை விதிச்சிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம இவங்க
இவங்களுடைய இந்த நிறுவனத்துல பணியாற்றிய முக்கிய அதிகாரிகளுக்குமே வந்து அந்த விஷயம் கொண்டு போகப்பட்டிருக்கு. மொத்தம் 24 நிறுவனங்களுக்கு வந்து இந்த தடை உத்தரவு கொடுத்திருக்கு. இது போக 24 கோடி அபராதம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து செபிகள் சொல்றாங்க. மிக முக்கியமா அனில் அம்பானி வந்து அவங்களுடைய நிறுவனங்கள் வந்து பங்குச்சந்தையில அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வந்து பங்கேற்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. செபி பத்தி ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயத்துல எதுவும் அப்டேட் இருக்குதா? செபி பத்தி ஏற்கனவே கான்ட்ரவர்சி மேல கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருக்கு. செபியோட தலைவர் மாதவி புச் அவங்க வந்து அதானியோட நிறுவனத்துக்கு ஆதரவா விதிகளை மீறி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவரோட நிறுவனங்கள்ல இவங்களோட பங்குகளுமே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சைகள்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஹிண்டன்பர்க் அறிக்கையில அந்த தகவல் எல்லாமே சொல்லப்பட்டிருந்துச்சு. அது சம்பந்தமா பார்த்தோன்னா இப்போ வந்து மூத்த பத்திரிகையாளர் ஹிந்து என்றான் அவருமே பேசியிருக்கிறாரு. என்னன்னா இன்னும் ஏன் வந்து அவங்கள வந்து பதவியில இருந்து நீக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்து சம்பந்தமா ஒரு செமினார்ல பேசியிருக்கிறார். இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையை பத்தி மட்டுமே நடந்த செமினார்ல இதை பத்தி பேசியிருக்கிறார். அவர் நிறைய பழைய விஷயங்கள், பழைய ஊழல்கள்லாம் நிறைய அவரோட பத்திரிகைகள்ல வெளியே வந்திருக்கு. அதையெல்லாம் வந்து மேற்கோள் காட்டி இப்போ நடந்த மாதிரியே போய் இல்லை, நீங்க ஏன் வந்து அவரை வந்து இன்னும் வந்து அந்த தலைவர் பதவியில இருந்து நீக்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சு வந்து பேசியிருக்கிறாரு. ஓகே. கொல்கத்தாவில் நடந்த கொடூரம் எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பெண் மருத்துவருக்கு நடந்த பாலியல் கொடுமை, அதுக்கப்புறமா அவங்க கொலை செய்யப்பட்டது எல்லாமே தொடர்ச்சியாக நம்ம ஷோவில் வந்து அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ அந்த வழக்கில் என்ன இருக்குது அப்படின்னா, சிபிஐ வந்து சில முக்கியமான, அதாவது முதல்கட்ட விசாரணையினுடைய அறிக்கையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அவங்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காங்க. அது தொடர்பாக நிறைய தகவல்கள்லாம் வெளியாகிருக்கு. ஸோ மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஞ்சய் ராய் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நைட்டு 1 மணிக்கு மேலே வந்து இந்த மருத்துவமனைக்கு உள்ளால போதையில் நடந்து வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே வந்து சிசிடிவி காட்சிகள் எல்லாமே வந்து இந்த விசாரணைக்கு மிக முக்கியமானதாக இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த வழக்கை வந்து இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத வந்து சிபிஐ லிஸ்ட் அவுட் பண்ணும்போது அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. மிக முக்கியமாக இவங்க எல்லாருமே, இந்த 4 மருத்துவர்கள் உள்ளிட்ட இந்த பெண் மருத்துவர், இவங்க எல்லாருமே ஒன்றா கேண்டீனில் சாப்பிட்டதுக்கு அப்புறமாட்டு ஒன்றா தான் வராங்க. அன்னைக்கு நைட்டு வந்து அந்த செமினார் ஹாலுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒலிம்பிக்கில் நீரஜ் சோப்ராவுடைய மேட்ச் நைட்டு 12 மணிக்கு நடந்துட்டு இருந்திருக்கு. அதை அவங்க திரையில பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மற்றவர்கள் வந்து அந்த அவங்களுடைய அறைக்கு போயிட்டாலுமே இந்த பெண் மருத்துவர், பயிற்சி மருத்துவர் மட்டும் அந்த அறையில், அங்கே செமினார் ஹால்லேயே அவங்க படுத்து உறங்கியிருக்காங்க. இதுக்கு அப்புறமாட்டு அதீத போதையில் வந்த சஞ்சய் ராய் வந்து அந்த அறைக்குள்ளே படுக்கிறதுக்காக போகும்போது தான் அங்கே அந்த பெண் மருத்துவர் இருந்ததை பார்த்து அதுக்கப்புறமா இந்த பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு முதற்கட்ட தகவல் அறிக்கையாக அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைவரையுமே வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அந்த மருத்துவர்கள், அதாவது அந்த ஒரு 4 மருத்துவர்கள் உடனே வந்து அதுக்கப்புறமா இவங்க செமினார் ஹால்ல இருந்து வெளியே போனாங்க இல்லையா, அவங்க கிட்ட விசாரிக்கிறப்போ அதில் ஒரு 2 பேருடைய கருத்துக்கள் வந்து கொஞ்சம் முரணா இருக்கிறதுனால அவங்களையும் இந்த உண்மை கண்டறியும் சோதனைக்குள்ளாடி கொண்டு வரணும் அப்படின்னு சிபிஐ கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் அந்த லை டிடெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட இருக்கிறது. அவங்க குற்றத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த சாட்சியும் இல்லை, அதற்கான பெரிய சாத்தியங்களும் இல்லைன்னாலும் இந்த கருத்து முரண்பாடு, அவங்க சொல்ல அந்த விஷயத்த சொல்றப்போ இருக்கக்கூடிய தகவல்களில் வரக்கூடிய முரண்பாடு காரணமாக இந்த விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த சஞ்சய் ராய்க்குமே வந்து உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்படுறது இருக்குது. அந்த மருத்துவமனையினுடைய முதல்வர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சந்தீப் கோஷ், அவருக்குமே வந்து உண்மை கண்டறியும் சோதனையெல்லாம் நடத்தப்படுறது. இதுதான் இந்த வழக்கில் இப்போதைக்கான அப்டேட்டாக இருக்குது. உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் மருத்துவர்களுமே அந்த போராட்டத்துல இருந்து பின்வாங்க போறதில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நம்ம அந்த கொல்கத்தா கொடூரத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போதே நாடு முழுக்க இதே மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடக்கிறத வந்து பார்க்க முடியுது. ரொம்ப கொடுமையான சம்பவங்களா தான் இருக்கு. அஸ்ஸாம்ல பார்த்தோம்னா ஒரு 14 வயது சிறுமியை வந்து வன்கொடுமை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த சிறுமி வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்களாம். டியூஷன் போயிட்டு வந்துட்டு இருக்கிற சமயத்துல சைக்கிள்லயோ நடந்தா வந்துட்டு இருக்காங்க டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு. அந்த சமயத்துல வழிமறைச்சு ஒரு 3 பேர் வந்து இதை வந்து அவங்கள வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த திங்குன்னு ஒரு பகுதி இருக்கு, அங்கதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த மக்கள் எல்லாமே ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணு, படிக்க போற பொண்ணு, அந்த பொண்ணு வர்றதுக்கு கூட பாதுகாப்பு இல்லைன்னா என்ன ஊர் இது, என்ன அரசு அப்படின்னு வந்து கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. ஸோ கொல்கத்தால நடந்த சம்பவத்துக்கு அடுத்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கு அப்படிங்கிறதுனால அரசுமே கொஞ்சம் துரிதமா வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதலமைச்சரே வந்து அறிக்கையெல்லாம் விட்டுருக்கிறாரு, சீக்கிரமா வந்து நடவடிக்கை எடுப்போம், யார் பின்னாடி இருந்தாலும் வந்து நாங்க வந்து ஒரு நேர்மையான நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கறத வந்து
தெளிவா வந்து சொல்லியிருக்கிறார். பாஜக அரசாங்கம் தானே இருக்குது. ஹிமந்த பிஸ்வ சர்மா வந்து ஏற்கனவே கொல்கட்டால வந்து இந்த சம்பவம் நடந்தப்போ அதுக்கு எதிராக பாஜக மிக கடுமையா எதிர்வினை ஆட்டிட்டு இருக்காங்க, ஒரு எதிர்கட்சியாட்டு. நிச்சயமா எதிர்கட்சியா இந்த மாதிரி சம்பவங்களுக்கு எதிராக எதிர்வினை ஆற்றுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தங்களுடைய ஆட்சிக்கு கீழே அந்த பிரச்சனை நடக்கும் போதும் அதே மாதிரியான ரெஸ்பான்சிபிளும் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கை. இவங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து அவங்க பேசுறதெல்லாம் சரியா தப்பா, அவங்க வந்து ஒரு அறத்தின் பக்கம் நின்று பேசுறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரிய வரும். எஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேவண்ணா கேஸ். தேர்தலை ஒட்டி நடந்த முன்னாள் எம்பி ரேவண்ணா மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள், அதை பத்தி எல்லாருக்குமே தெரியும், நம்ம அவ்வளோ பேசியிருக்கோம் அதை பத்தி. ஸோ அந்த வழக்கில் வந்து சிறப்பு விசாரணை குழு SIT அமைச்சிருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை, 150க்கும் மேற்பட்ட நபர்களுடைய வாக்குமூலங்கள் வந்து அந்த குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற தகவல்கள்லாம் நமக்கு வெளியாயிருக்கு. இது தொடர்பான பென் டிரைவ்ஸ், ஹார்ட் காப்பீஸ் இதெல்லாமே கூட கைப்பற்றப்பட்டிருக்கதா அந்த குற்றப்பத்திரிகையில் இருக்குது. மேற்கொண்டு குற்றப்பத்திரிகையில் என்னென்ன தகவல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் வெளியே வரல. பட் இப்போதைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த பாலியல் தொடர்பான வழக்கில் வந்து ஒரு அப்டேட்டாக இருக்குது. எல்லா மட்டத்திலையுமே வந்து இந்த மாதிரியான வன்கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொடுமையான ஒரு விஷயம் தான். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேமா அறிக்கை கேரளாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அதாவது ஒரு நடிகைக்கு வந்து பாலியல் தொல்லை வந்து கொடுக்கப்படுது. அந்த சம்பவம் பூதாகரம் ஆனதுக்கு அப்புறமாக ஹேமா அவங்களுடைய தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கப்படுது. திரைத்துறையில் இருக்கக்கூடிய பாலியல் சமத்துவமின்மை இருக்கு இல்லையா, அது தொடர்பாக அவங்க ஆய்வு பண்ணுறாங்க. இதெல்லாம் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த ஆய்வறிக்கை வந்து 2019 சப்மிட் பண்ணப்பட்டுச்சு. அந்த ஆய்வறிக்கையில் ஏகப்பட்டவங்களுடைய வாக்குமூலம் இருந்துச்சு. அந்த வாக்குமூலத்தில் வந்து அங்கே ரொம்ப மோசமாக பெண்கள் நடத்தப்படுறாங்க, பாலியல் தொல்லைகள் இருக்குது, போதையில் நடிகர்கள் வராங்க, இந்த மாதிரி ஒரு மாஃபியாவுடைய கண்ட்ரோலில் மலையாள சினிமா இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. 2019 அங்கே இருக்கக்கூடிய அரசிட்ட சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை 2024 வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, வெளியவே அந்த தகவல் தெரியலைங்கிற மாதிரி எல்லாம் எதிர்கட்சிகள் பயங்கரமா எதிர்வினை ஆட்டியிருந்தாங்க. அவங்களுமே ஒரு காரணம் சொன்னாங்க, வந்து தனிப்பட்ட நபர்களோட அந்த விஷயங்கள் இருக்கு. இந்த அறிக்கையினுடைய தலைவர் இருக்கார் இல்லையா, ஹேமா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்கிட்ட கொடுக்கும்போது பினராயி விஜயனே என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட அவங்க அந்த அறிக்கையை சப்மிட் பண்ணும்போதே நிறைய தனிப்பட்ட தகவல்கள் இதுல இருக்குது, அதனால இதை வந்து ரகசியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ரகசியமா இருக்கணுங்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா அந்த புகார்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ வரைக்கும் இல்லை. கேரளா உயர்நீதிமன்றமுமே அதை சீலிடப்பட்ட கவர்ல அந்த முழு அறிக்கையை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பினராயி விஜயன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வாக்குமூலம், இந்த அறிக்கையில நிறைய பேர் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க, அவங்க வந்து மேற்கொண்டு கேரள அரசிட்ட புகாரா கொடுத்தாங்க அப்படின்னா நேரடியாக நடவடிக்கை எடுக்கப்படும், எந்த VIP எதுவுமே பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாமே 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான. அரசாங்கத்தோட டேபிள்ல தான் இந்த அறிக்கை இருந்திருக்கு. இப்ப வெளியான உடனே இந்த மாதிரியான உடனடி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஓகே தான், பட் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதா கேள்வியா இருக்கு. ஸோ இந்த விஷயமும் கேரள அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பூதாகரமாக தான் இருக்குது. நேபாளில் வந்து ஆன்மீக பயணம் போன இந்தியர்கள் வந்து ஒரு 27 பேர் சாலை விபத்தில் வந்து இறந்துருக்காங்க. பெரிய துயர சம்பவம். ஆமாம், இந்தியாவிலேருந்து உத்தரப்பிரதேஷ் மாநிலத்திலேருந்து அயோத்தியாலாம் இருக்கு இல்லையா, இது தொடர்பாக அயோத்தி உள்ளிட்ட சில பல்வேறு ஆன்மீக கோயில்களை தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து நேபாளத்துக்கு பேருந்தில் அவங்க போயிருக்காங்க. இவங்க வந்து பெரும்பாலும் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த பக்தர்கள். இவங்க வந்து ஒரு லாங் ஆன்மீக பயணம் வந்து அவங்க மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இந்த பயணத்திலும் போது அவங்க காத்மண்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு மலைப்பாதையில் வந்து ஒரு பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்திருக்கு. 2 பேருந்தில் போயிருக்காங்க, 116 பேர்கிட்ட போயிருக்காங்க. இதில் 2 பேருந்துகளில் ஒரு பேருந்து வந்து எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து ஒரு பள்ளத்தில் கவிழ்ந்து ஆத்தோரத்தில் போய் விழுந்திருக்கு. இந்த விபத்தில் வந்து கிட்டத்தட்ட இந்தியர்கள் 27 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஒரு 16 பேர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தரை வந்து காணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னமும் தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இறந்தவர்களுடைய உடல்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு இந்தியாவுடைய எல்லையில் கொடுக்கப்பட்டு அங்கேருந்து நாசிக்கு விமானம் மூலம் கொண்டு வரப்படுது. ஸோ இது ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம். இந்த மாதிரியான பயணங்கள் போது ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சமயம் வந்து பெரிய மழை பெய்யுற சமயம் அப்படிங்கிறாங்க நேபாள. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனத்துல வச்சுக்கிட்டு உங்களோட பயணத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னா சிறப்பான பயணம் அமையும். மோடியுடைய உக்ரைன் பயணம் வந்து மிக முக்கியமாக பேசப்பட்டுச்சு. நேற்றும் ஷோலையும் அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் வந்து செய்தியாளர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதில் குறிப்பாக இந்தியா வந்து ரஷ்யா கூடயும் நெருக்கமாக இருக்குது, உக்ரைனுக்கும் இப்போ வந்திருக்காரு. இதை பற்றி கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடயும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரஷ்யா என்னதான் அவங்க வந்து அமைதி வேணும் அப்படிங்கிற
அப்படிங்கிறது நாங்கள் அவங்களுடைய கோரிக்கையை வந்து நாங்கள் மதித்தாலுமே, இன்னொரு பக்கம் ரஷ்யா கூட அவங்க வந்து எக்கனாமிக்கல் ட்ரேட் வச்சுருக்காங்க, க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த க்ரூட் ஆயில் வாங்குறதன் மூலமாக அவங்க ரஷ்யாவுக்கு வந்து நிதி கிடைக்குது. பல உலக நாடுகள் வந்து பொருளாதார தடை விதிச்சிருக்கிறப்போ இந்த வாருக்கு தேவையான நிதியை வந்து இந்தியா கொடுக்குதோ அப்படிங்கிற ஒரு வருத்தமும் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட இந்த ஆட்டிடியூட் வந்து மாறணும். ஏன்னா மோடி வந்து மாஸ்கோல போய் இருக்கிறாரு. அந்த சமயத்திலேயே ரஷ்யா வந்து எங்களோட மருத்துவமனைகள் மேலேயும் பள்ளிகள் மேலேயும் வந்து தாக்குதல் நடத்துறாங்க. இதுல இருந்தே வந்து அவங்க வந்து மோடியை மதிக்கல அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்க முடியுது. இதனால இந்தியாவோட அந்த நகர்வுகள்ல கொஞ்சம் மாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்புறம் மோடியுமே வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாங்க வந்து சைடு எடுத்து நிக்கல அப்படின்னு சொல்றாங்க. நடுவுல நிக்கிறோம், மையமா நிக்கிறோம். இந்தியா வந்து நடுநிலை வைக்குதோ, இந்த உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து இந்தியா நடுநிலை வைக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மாதிரி நிறைய இடத்துல வைக்கிறாங்க. இல்ல, நாங்க வந்து அமைதியின் பக்கம் நிக்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி புதுசா ஒரு உருட்டு வந்து இருக்கிறாரு. ஆமா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா உக்ரைன் வார பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து தொடர்ச்சியா ஒரு தள்ளி நின்று தான் இருக்காங்க. ஐநாளையும் தொடர்பான வாக்கெடுப்புகள்லாம் நடக்கும்போது இந்தியா வந்து இரண்டுக்குமே வந்து வாக்களிக்க மாட்டாங்க, எப்பவுமே ஜென்ரலாக தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு கேள்வியாகவும் ஆயிருக்கு. அதுல தான் வந்து மோடி இந்த பதில சொல்லியிருக்காரு, நாங்க வந்து அமைதியின் பக்கம் தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி. வந்து இது ஹிஸ்டாரிக்கான மீட்டிங் அப்படிலாம் சொன்னாலும் அப்படி மெதுவா விமர்சனங்கள் அப்படி அவருக்கு என்ன தேவை அப்படிங்கறதையும் வந்து சொல்லி இருக்கிறாரு. என்ன நடக்கு அப்படிங்கறத வந்து நாமளுமே அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுவோம் சொல்ல. நான் நினைச்சிருந்தா உன்னோட 2 செருப்பையும் எடுத்துட்டு போயிருக்க முடியும். ஆனா நான் அப்படி செஞ்சேனா? ஒரே ஒரு குறை, அந்த யானைக்கு பதிலா ஹைனா படத்தை போட்டிருக்கலாம். இது வந்து தீவிர விஜய் ரசிகர்களோட கோரிக்கை. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின் அதிமுக இருந்த இடம் தெரியாமல் போகும் டிடிவி தினகரன். அப்புறம் 2026ல 2031 சட்டசபை தேர்தலில் அதிமுக இருந்த இடம் தெரியாமல் போகும். இது அந்த ஸ்லீப்பர் செல் டெம்ப்ளேட். ஒரு புத்தகத்தின் அட்டையில் மட்டுமே பார்த்து விமர்சனம் செய்ய முடியாது. விஜய் கொடி அறிமுகம் கொடுத்து காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம். கரெக்ட் தான் தலைவரே. படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல முழுசா பார்க்காம எப்படி கருத்து சொல்ல முடியும்? இன்னும் நெட்ஃபிளிக்ஸை யாரும் மறக்கல போல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஷோவோட கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு அவார்டு யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்வம் வந்து தாங்கல. யாருக்கு கொடுக்க போறோம்? முதல் வாட்டி வரும்போது அப்படிதான் இருக்கும். பட் இருந்தாலும் இன்னைக்கு அவார்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் யோசிச்சு பார்க்குறப்ப நமக்கு முக்கியமா தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, எங்களை வந்து தொடர்ச்சியா நீங்க வந்து நாங்க ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரானவர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாங்க அப்படிலாம் கிடையாது, பக்தர்களுக்கும் பிடித்த கட்சியாட்டு தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு பழனியில வந்து ஒரு 2 நாள் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடெல்லாம் நடத்தியிருக்காங்க ஆளும் திமுக. ஸோ அதில் வந்து கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் முருகன் பாட்டு வரும்போது எந்திரிச்சு நின்று அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதுனால தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு சேவல் கொடி பறக்குதடா அப்படிங்கிற அவார்டை வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதோட இன்னைக்கு ஷோவை நாங்கள் முடிச்சுட்டு கிளம்புற நேரம் வந்துருச்சு. நன்றி மக்களே, இப்படி ஒரு வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி. இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட். Skilling everyone, everywhere.